அல்லேலூயா, ஆமென். இன்னொரு விஷயம், உங்களை எல்லாம் யாவரையும் பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. 2 வாரம் நான் மிஸ் பண்ணேன், 3ஆவது வாரம் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கம்மி பேர் தானா? கொஞ்சம் பேர் தானா? ஆமென். தினந்தோறும் நம்ம வாழ்கிறதே ஒரு பெரிய அதிசயங்க. தினந்தோறும் நம்ம சுவாசம் விடுறத கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். எப்போ ஜெபம் பண்ணால் இதை நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கெல்லாம் அவருடைய அன்பு இல்லைன்னா, இரக்கம் இல்லைன்னா, தயவு இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, இல்லைங்களா? அப்போ மீண்டுமாய் நம்முடைய சபை, காட் ஆஃப் மர்சி சபையில் கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல பிரசங்கிக்க கொடுத்த தருணத்துக்காய் தேவனை நான் துதிக்கிறேன். அவருக்கு, அவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவர் நாமம் எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டே இருக்கணும். நம்ம அதுதான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், நம்ம சபையில், காட் ஆஃப் மர்சி சபையில் பேச இந்த தருணத்தை கொடுத்த பாஸ்டர்மா அவங்க குடும்பத்துக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் இன்னைக்கு வர்ஷிப் டைமில் கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரை, தொடக்கத்திலிருந்து ஆவியானவர் ஊற்ற பாடலிலிருந்து ஓகே, புது வாழ்வு தந்த தெய்வம். ஓகே, இன்றைக்கி அதுதான் மெசேஜ். ஹல்லேலூயா. கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு வருவேன், ஆண்டவரே நீங்கள் பேசணும், நான் பேசக்கூடாது, நீங்கள் தான் பேசணும், என்னை மறைத்து நீங்கள் தான் வெளிப்படணும்னு சொல்லிட்டு வருவேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அம்மானு கூப்பிட தான் ஆசை, அப்பான்னு கூப்பிட தான் ஆசை பாடணும், இல்லைங்களா? உண்மையாகவே அவரை நம்ம அப்பா அம்மான்னு சொன்னால் இப்போ நம்ம அன்பு கூறணும். ஹல்லேலூயா, இல்லைங்களா? ஒரு பாடலை பாடி ஓகே, நான் பாடுறது நான் இது பண்ணல, இன்றைக்கி வர செய்தி கொடுக்கலாம் தான் வந்தேன். நான் செய்தி கொஞ்சம் பெருசு, அதே முடிக்கலாம் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த பாடலை பாடி ஆண்டவர் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. இப்போ இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடல் நீங்கள் உட்காந்து பாடுங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் நான் சொல்கிறேன், இப்போ எழும்புங்க, அப்போ நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன், சொல்லுவோமா? இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, உற்சாகமாக சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. சொல்வோமா? எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரேன்
நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. எல்லா கரலை தட்டிய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ ரஷந்தல பாபா ரி கரபா ரிர கரபல சந்தரமா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Yes Holy Spirit, we love you, we worship you Master. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹalleluya. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. மெல்லிய சத்தத்தோடு அன்பு கூறுவேன். கர்த்தர் பேசுவார். இப்போ கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். மெதுவாக பாடுங்க. ஓகே. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். சொல்கிறது கவனமாக கேளுங்க. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இப்போ இடைப்படுவார், உங்களோடு பேசுவார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். தேங்க்யூ லார்ட். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். நன்றி தகப்பனே. எல்லாம் வாய் திறந்து அப்படியே எல்லாம் எழும்புங்க. நம்ம ஜெபிக்கலாம். இப்போ எல்லாம் எழும்புங்க. தயவுசெய்து நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ. எல்லாம் வாய் திறந்து ஒரு விஷயம் நல்லா கரங்களை தட்டி அவர் நாமத்தை மையப்படுத்துவோம். சகல பாபா பா ரிஷபா லோகோ ரிஷந்தரமா யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம். இன்றைக்கு அல்லவரே எல்லா நோய்கள் இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் என்னென்ன நோய் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, சரீரத்தில் என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ, என்ன சுகவீனம் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மண்டிட்டு முழங்கால் படிட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மீது இறங்கட்டும், ஒவ்வொரு மீது இறங்கட்டும், ஒவ்வொரு மீது இடைப்படுங்க. வயிற்றில் இருக்கிற பிரச்சனை விலகி போகட்டும், விலகி போகட்டும். வயிறு வலி எல்லாம் விலகி போவதாக, தலைவலி விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நான் பிசாசின் கிரைகளை நான் சபிக்கிறேன். அடிக்கடி அடிக்கடி பாவ சிந்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிய வெளியேறு இயேசுவின் நாமத்தில்.
விலகி போ இயேசுவின் நாமத்தில். பிசாசின் கிரைகளை நான் அழிக்கிறேன். பிசாசின் கிரைகளை இயேசுவின் நாமத்தில் கழிந்து கொள்கிறேன். பிசாசின் கிரைகளை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அழிக்கிறேன். ஒரு சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும். அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஒவ்வொரு மீது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு மீது ஒரு அபிஷேகமானவரே ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷா லபா ரீரபா அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. Shagala baba rishaba loku rishabala sandaraba. வல்லமை இறங்கட்டும். இறங்கி கொண்டிருக்கா ஸ்தோத்திரம். இறங்கி கொண்டிருக்கா ஸ்தோத்திரம். தொட்டு கொண்டிருக்கா ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. புதுசா வந்திருக்கிற Thank you Lord. அந்த பிரதர் Thank you. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ திகையாத, நான் தேங்க்யூ உனக்காக. தேங்க்யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்காக நீ கடந்து போகிற பாதையை நான் பார்த்துருக்கிறேன். எல்லா தடைகளை முறியடிக்கிற தேவன் நீ என்னை விசுவாசிக்கும் போது அது நிச்சயமாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ ரஷா கரபா பாபா ரீரக ரபால சந்தாரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய வல்லமைக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். இடைப்பட்டதுக்கா ஸ்தோத்திரம். இந்த சபைக்கும் எங்களுக்கும் விரதமாக எழும்பு கொண்டிருக்கிற உருவாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரைகளை துரத்துகிறேன் ஆண்டவரே. காசிப் பண்றது, பேக் பைட்டிங் பண்றது, ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லி ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற பொல்லாத ஆவிகளை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆண்டவரே பழி சொல்லி ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பகைக்கிறது, இப்படிப்பட்ட காரியம் கிரிகள் செய்து கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவே உன்னை நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் ஜனங்களை விட்டு வெளியேறு. எடுக்கைய இயேசுவின் நாமத்தில். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் இப்படிப்பட்ட பிரச்சனையில் சிக்கிக்கொண்டிருக்கிறீங்க. தேங்க்யூலா. அப்படிப்பட்ட காரியம் இருந்தா தேங்க்யூ, உங்களுக்குள்ளே நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட காரியம் இயேசுவின் நாமத்தில் வேண்டானவரை எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். காத்துக்கொள்ளும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க. இப்போ பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய நித்திய ஜீவன் தருகிற வசனம் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துலக்குள்ள பேசும், ஒவ்வொருக்குள்ளும் பேசுங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கிட்ட பேசுங்க, கற்றுத்தாங்க. என்ன பேச நினைக்கிறீரோ பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயவுசெய்து எல்லாம் உட்காருங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம வாசிக்கலாம். சில வசனம் நான் சொல்கிறேம்மா சிஸ்டர் குயினி, நான் சொல்கிற சில வசனம் நீங்கள் படிங்க, சில வசனம் நான் படிக்கிறேன். சரிங்களா? நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:7. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன தெரியுங்களா? இன் கிரைஸ்ட் யூ ஆர் a citizenship of heaven. கிறிஸ்துவுக்குள் பரலோகம் நம்முடைய குடியிருப்பு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. ஓகே, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையாது. ஓகே, நான் சொல்லலை, வசனம் தெளிவாக சொல்லுது. வசனத்தை படித்து பாருங்க. வசனத்தின்படி தான் நான் பேசுகிறேன். அப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும் செய்தார். இது அப்போஸ்தலர் பவுல் எழுதுறார் எபேசிய பட்டணத்துக்கு, எபேசிய சபைக்கு. அதே போல கொலோசிய சபைக்கும் அவர் எழுதுறார். 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால் எபேசியர் 2:1 சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்து
உங்களை உயிர்ப்பித்தார், நம்மை உயிர்ப்பித்தார், என்னை உயிர்ப்பித்தார், உங்களை யாவரையும் உயிர்ப்பித்தார். ஒரு காலத்தில் மரித்தவர்களாக இருந்தோம், உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம் முற்காலத்தில் பார்க்கும்போது தகாத வகையில் செய்து கொண்டிருந்தோம். உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று அறியாம இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டு எல்லாத்தையும் தெய்வம் தெய்வம் என்று சொல்லி இங்கு அங்கு அலைந்து திரிந்து அலமோதி கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு சமாதானம் இல்லாத இருந்தோம், சந்தோஷம் இல்லாத இருந்தோம், நிம்மதி இல்லாமல் இருந்தோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அக்கிரமத்தினாலும் மீறுதலினாலும் நாம் வாழ்ந்து கொண்டு அப்படித்தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க நம்மை தேடி வந்தார். ஓகே, எபேசியர் 2:4 படிங்க சிஸ்டர். இப்போ எபேசியர் 2:4, எபேசியன்ஸ் சாப்டர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பேர் இந்த வசனம் தான் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனத்தில் இப்போ அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு இந்த பட்டணத்து சபைக்கு, எபேசியருக்கும் கொலோசியருக்கு. ஓகே, பியூட்டிஃபுல்லாக எழுதுறாரு பாருங்க. இப்போ அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள் அவரோடு கூட உட்காரம் செய்தார். இப்போ நீங்கள் கேட்கலாம், மாம்சத்தின்படி நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆவியின்படி நம்ம அவருக்குள்ளவே இருக்கிறோம். அதனால் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. உன்னதங்களிலே ஆவியிலே நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அதனால்தான் ஓகே, யோவான் சுவிசேஷம் 4:24 சொல்லப்படுகிறது, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதனால தான் ஆவியிலே நாம் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அப்படி செய்தார். அல்லேலூயா. அதனால தான் ஞானஸ்நானம் மூலமா நம்ம மரித்து உயிர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து ஆவியில நம்ம பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறியப்பட்டு விட்டோம். இப்போ புதிய மனுஷன் நமக்குள்ளே இருக்கிறார். அதான் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆவியிலே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆவியில நடக்காம வெறும் மாம்சத்திலேயே நடந்து 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 பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். ஆனால் நான் சொல்றேன், நீங்க என்ன கூட நம்பாதீங்க, இந்த வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தை நம்புங்க. ஒவ்வொரு வசனத்தை நீங்க வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து நடக்கும்போது நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ், கொடுக்கப்பட்ட நம்ம இந்த வேதத்தின் அடிப்படையிலே நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் யாக்கோபுல சொல்லப்படுகிறது, இந்த வசனம் எப்படி இருக்குதா, கண்ணாடியிலே நம் முகத்தை பார்க்கிறது போல. இப்போ நம்ம ட்ரெஸ் ஆகிட்டு கண்ணாடியில் பார்க்குறோம் இல்லைங்களா, எதனா கொஞ்சம் பிளாக் மார்க் எதனா ஒட்டிச்சுன்னா இப்போ நல்லா தொச்சிடுறோம், க்ளீனாக தொச்சிட்டு தான் வரும். இல்லை அப்படியே வரீங்களா பார்த்துட்டு அப்படியே வரீங்களா? பரவாயில்ல அப்படியே கிட்டோன்னா இல்லை, நல்லா நீட்டாக க்ளீனாக பார்த்துட்டு தான் வரும் இல்லைங்களா? அதே போல தான் இந்த வசனம் முன்னாடி நம்ம தினந்தோறும் வாசிக்கும் போது நிற்கும் போது, நீ எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன், நீங்க எப்படிப்பட்ட காரியம் செய்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி இந்த வசனம் நம்மிடத்துல பேசும். அல்லேலூயா. பேசுறது மட்டுமல்ல, இந்த வசனத்தை நீங்க தியானித்து தியானித்து வாசிக்க வாசிக்க உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் ஒரு காலத்தில் சபையை துன்புறுத்திருந்தாரு. ஆனால் கர்த்தர் அவர் தொட்ட பிறகு சபைக்கு நிருபங்களை எழுதி 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 ஓகே ஒரு வித்தியாசமா மறுரூபமா எழுதினார் அவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத ரகசியம் அவர்கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ரகசியம் தான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? நம்ம பழைய ஏற்பாட்டு மனுஷனை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள்
ஓகே, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். அது மட்டும் இல்லை, ஓகே, இப்போ என்ன எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? பரலோகத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், இல்லைங்களா? ஓகே, பெரிய ப்ரமோஷன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வேலை செய்யும் போது வேலை செஞ்சுருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு நல்ல போஸ்ட், எம்டி போஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ எம்டி போஸ்ட்டில் வந்துட்ட பிறகு நீங்கள் மீண்டுமா இன்னும் பழைய மாதிரியே இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? எம்டி போஸ்ட் வந்த பிறகு எம்டி மாதிரி நினைக்கணும், இல்லைங்களா? உங்கள் தாட் எல்லாம் சேஞ்ச் ஆகணும். ஓகே, நீங்கள் எம்டியாக இருக்கும் போது ஓகே எல்லாத்துக்கிட்ட நீங்கள் செய்த மாதிரி அப்படி செய்ய முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் அந்த தகுதியை நீங்கள் காப்பாற்றி கொள்ளணும். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? எல்லாம் ஹை லெவலில் தான் பார்ப்பீங்க. ஹை லெவல் பிஸ்னஸ் பார்ப்பீங்க, ஹை லெவல் ஜனங்களை மீட் பண்ண பார்ப்பீங்க. எல்லாம் ஹை லெவல் தான். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா இல்லையா? நீங்கள் பார்க்குறது பார்த்தா நான் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி முறிச்சு பார்க்குறீங்க. பயம் ஆயிடுச்சு எனக்கு. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் பேசுங்க, பேசும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அப்போது அப்படி தான் பாருங்கள், நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறார். பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஓகே நம்ம வேஸ்ட்டுன்னு சொன்ன ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு. ஓகே, தள்ளப்பட்ட கல்லாக இருந்தோம், தள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருந்தோம். ஒன்றுத்துக்கும் உதவி இல்லைப்பா, இவன் ஒன்றுத்துக்கு எல்லாம் எதுக்கும் வேஸ்ட்டு, எதுக்கும் உதவி இல்லை அப்படின்னு சொன்ன ஆளைத்தான் ஆண்டவர் இங்கே வந்து உலகத்தில் இருக்கிற நம்ம யாவரையும் பிடித்து இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரித்தார், பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எவரை ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? ஓகே, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ப்ரமோஷன் தான் பாருங்க. ஓகே, வசனம் தெளிவாக சொல்லுது. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தை நின்று. அப்போ நான் சொல்றேன், சுருக்கமாக சொல்ல போனா பிசாசு ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுதான் சத்தியம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தியம் பேசாதனால தான் இன்னைக்கு இன்னும் ஒரே லெவலில் இருக்கிறோம். ஓகே, அல்சர் ஏரி கிட்ட பாருங்க, தண்ணி எப்போ பாரு தேங்கினே இருக்கும். அது தேங்கினா அவங்க கெட்டு போயிடும், இல்லைங்களா? ஒரு மாதிரி பாசம் மாதிரி ஆயிடும். அதே ஆறு கிட்ட போய் பாருங்க, ஆறுகள் ஓடும், அந்த தண்ணி தேங்காது, அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த தண்ணி நீங்கள் குடிக்கலாம். அல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று தான் இன்னைக்கு நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேங்கி ஓகே பாசம் பிடிக்கிற கிறிஸ்தவர்களா இராதபடிக்கு ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவாகிய நமக்கு அவருடைய ஜீவ ஊற்று வைத்து அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வச்சு அழகு பார்க்கிற தேவன் இன்றைக்கு நாம் அவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருக்கிறது என்று நம்ம மறந்து விடுகிறோம். அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள ஒவ்வொருக்குள்ள இருக்கிறது. இந்த ஜீவ ஊற்று தான் போற வழியெல்லாம் ஓகே, அதான் எசேக்கியேல சொல்லப்படுகிறது, போற வழியெல்லாம் நடக்குமா? சொஸ்தம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க எங்க போறீங்களோ உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று வெளிப்படும். அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுது. கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்க. ஆபிரகாம் அழைச்சார், பெரிய ஜாதி ஆக்குன்னு சொன்னார். ஆனால் குழந்தை இருந்துச்சா? இல்லை. ஒன்று பெரிய ஜாதி ஆக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 100 வயது இல்லை, சாராக்கு 92 வயசு. அப்போ கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனால் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சந்ததி தான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ யாரோட தேசம் தெரியுமா? அது தேவனுடைய தேசம். நான் சொல்றேன், இஸ்ரவேலை யாரும் அழிக்க முடியாதுங்க. யாரும் அழிக்கவே முடியாது. தெரியுங்களா? ஒரு தேவ மனுஷன் சொல்றது நான் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார். அவர் அப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. இஸ்ரவேலை எகிப்து இவன் ஓகே அந்த தளபதி, இந்த மூட்டுப்பூச்சி மாதிரி சின்னதாக இருக்குது இந்த நாடு, ஜனங்க கம்மி தான், இந்த மூட்டுப்பூச்சியை நான் நசுக்கிட்டு ஒன்றாத பண்ணிடுவேன். ஓகே, மேப்லேயே இல்லாத நான் எல்லாத்தையும் விளக்கிடுவேன், நீக்கிடுவேன்
அப்படின்னு சொன்னான், அறிக்கை கொடுத்தான். அப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் அவருக்கு லெட்டர் எழுதினாரு, நீ இஸ்ரவேலை தொட முடியாது, அது தேவனுடைய நாடு, அது தேவன் உருவாக்கின தேசம், அவருடைய சந்ததியை இருக்கிறாங்க யூதர்கள் நீங்கள் தொட முடியாது. நீங்கள் ஒரு வேளை அப்படி போனீங்கன்னா, ஒரு வசனம் படிக்க நேரம் இல்லை, நான் நோட் பண்ணல அந்த வசனம். ஓகே, நீங்கள் முக்காடு போட்டு வெட்கப்பட்டு வருவீங்கன்னு வசனம் இருக்குது, காமிச்சாரு. அப்போது பாருங்க, அவர் பேச்சு கேட்காம போய் சண்டை போட்டு முக்காடு போட்டுன்னு தான் வந்தாங்களாம். அல்லேலூயா, வெட்கப்பட்டு தான் வந்தாங்க. நான் சொல்கிறேன், அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெய்வமா இருந்த அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனா இருக்கிறார். உங்களை யாரும் தொட முடியாது. உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறன் போல, அல்லேலூயா, அவருடைய கண்மணியை தொடுகிற போல யாரும் தொட முடியாதுங்க. தைரியமா இருங்க. அதை சொல்றேன், கிறிஸ்தவர்கள் பயப்படவே கூடாதுங்க. ஏன்னா நமக்காக யுத்தம் பண்ணுகிற நம்ம அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்காக பெரிய தளபதி இருக்கிறார், பெரிய தேவன் இருக்கிறார், பெரிய எஜமானா இருக்கிறார். நமக்கு ட்ரூப்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய ட்ரூப்ஸ். அல்லேலூயா. அப்போ எலிஷா காலத்தில் எலிஷா என்ன பண்ணாரு? ஓகே, அசிரிய ராஜா அவன் என்ன பிளான் பண்ணாரோ இவருக்கு தெரிஞ்சிடும், கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ இவங்க ராஜா கிட்ட சொல்லிட்டு, ராஜாவே நான் இது பண்ணல, ஆண்டவர் உணர்த்துறார் சொல்கிறேன் தான், நான் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணல அது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ அந்த ராஜா ஓகே இஸ்ரவேல் சரி எலிஷா அந்த ராஜா கிட்ட, இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லிருந்தனோ இவர் எஸ்கேப் ஆயிடுவார், போயிட்டு கரெக்டாக போய் எஸ்கேப் ஆயிடுவார். அந்த ராஜா கிட்ட யுத்தம் பண்ணி வின் ஆகிட்டு வந்துடுவார். இவன் திணறிறான், ஒரு மாதிரி பெஜாராகிறான். அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறான் அவங்க தளபதிகளை, ஓகே யாருப்பா இங்கே நடக்கிற காரியம் எல்லாம் போய் அங்கே சொல்லிடுறாங்க, ஓகே யார் இருக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க இதில் அங்கே ஒரு தீர்க்கதரிசி எலிசான்னு ஒருத்தர் ஆள் இருக்கிறாரு, நீ பள்ளி அறையில் பேசுறது கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்க தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு வேணும். அதை எதிர்பார்க்குறாரு, நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு தெரியாத மாதிரி இருக்கிறோம். சில பேருக்கு தெரியவே இல்லை. அதான் சொல்கிறது, வேதத்தை வாசிங்க, தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்ற வேதத்தை நீங்கள் வாசிங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க 66 புஸ்தகத்தை தயவுசெய்து வாசிங்க. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். யாரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லைங்க, கர்த்தரே உங்களுக்கு போதிப்பார். ஆவியானவரே போதிக்கிற தேவன், நல்ல போதகர், அவரே தேற்றரவாளனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போது ராஜாவுக்கு தருது. அப்போ என்ன பண்ணுறா, சரி அந்த எலிசாவை போய் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரூப்ஸாக வந்துடுது. அதிகாலமே இவன் எலிசா வேலைக்காரன் பால் வாங்குறதுக்கு போகிறார். அவர் காலையில் எழும்பி பால் வாங்குறதுக்கு போனாக்கா ஃபுல்லு மரம். சரி, நான் அது என்னுடைய இது தாட்டு. அப்போ நீங்கள் சொல்லாதீங்க இதில் எழுதில் பால் வாங்குறதுல அது என்னுடைய தாட்டு. ஏன்னா அதிகாலமே எதுக்கு போவாங்க, அதுக்கு தான் இல்லைங்களா? அப்போது அப்படி போய் அப்போ பாருங்கள், அப்போ ஃபுல்லு மலையை சுற்றிலும் ஃபுல்லு ட்ரூப்ஸ் நிற்கிது, அசிரியா ட்ரூப்ஸு. அப்போ ஓடி பயந்து சொல்கிறான், ஓகே எஜமானே, ஓகே நம்மளை சுற்றி எல்லா ட்ரூப்ஸ் வந்துட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுக்கு இது இல்லை, உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சொல்கிறாரு, அவங்கள காட்டிலும் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குதுப்பான்னு சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தரணும் ஜெபித்த உடனே அவன் கண்கள் திறக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற ரதங்கள், பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவதூதர்கள் அவங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே தேவன் தான் இன்னைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவித்து கொண்டிருக்கிற தேவன். நம்ம கண்ணில் பார்க்க மாட்டோம், ஆனால் ஆவியில் செயல்படுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் வண்டி ஓட்டுன்னு போயினே இருக்குவீங்க, சடனாக யாருன்னா ஒருத்தர் வந்துடுவாங்க பாருங்க, பெரிய ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எஸ்கேப் ஆகிடுவீங்க. யார் தெரியுமா காப்பாற்றுறது? தேவதூதர் காப்பாற்றுறது. இதுதான் மறைமுகமாக அவங்க செய்கிற வேலை, நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, இந்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், பெரிய ப்ரொமோஷன் இல்லைங்களா? இப்போ ஹை ஸ்டாண்டர்ட் லெவல். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஹை ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் லோ ஸ்டாண்டர்ட்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லோ ஸ்டாண்டர்ட் வானாங்க, கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரு, கடைசி காலத்தில் இருக்கிறோம், நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. புரியுதுங்களா? ஓகே, அவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கொலோசியர் சொல்லுது, அவருக்குள்ளே நாம்
மறைந்து இருக்கிறோம் என்று சொல்லுது. அல்லேலூயா. 3வது அதிகாரம் 3வது வசனத்தை தெளிய சொல்லுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய பேக்கேஜ் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பெரிய சால்வேஷன் பிளான் நம்மளுக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் தான் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ பிசாசின் ராஜ்யத்தை விட்டு நம்மளை தேவன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு நீங்கள் கேட்கலாம், ஆமாம் நம்ம உலகத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறோம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் உலகத்தான் அல்ல. நம்ம உலகத்தான் அல்ல. உலக போகிற போக்கில் போகக்கூடாது. அவங்க செய்கிற காரியங்கள், அவங்க செய்கிற பாரம்பரிய காரியங்கள், அவங்க செய்கிற எல்லா காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுதான் ஆண்டவர் விசேஷமாக நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது உபாகமம் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் பரிசுத்தமான ஜனங்கள், நாம் பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூமியின் மீது உள்ள எல்லா ஜனங்களிலும் காட்டிலும் பாருங்க, உங்களையே கர்த்தர் தமக்கு அவருக்கு சொந்தமான சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம தெரிந்து கொள்ள, கூட இருக்கிறவங்க கூட நம்மளை ஏமாத்திட்டாங்க, கூட பிறந்தவங்க கூட ஏமாத்துறாங்க. எல்லாமே ஏமாத்துறாங்க. உலகமே மாய. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம ஏமாத்தாரு தேவன். அல்லேலூயா. ஒத்துக்கிறியாப்பா? கரெக்டா? உங்களை தான் தம்பி புதுசாக வந்துக்கிற கரெக்டா? மனுஷன் ஏமாத்துவான், மனுஷன் நம்மளை ஏமாத்திடுவான, கர்த்தர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்பி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த ப்ரமோஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆவியினாலும் ஜலத்தினாலும் நாம் பிறந்து இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், யார் யார் ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறீங்களோ தயவு செய்து சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பொசிஷனில் ஆண்டவர் கொண்டு வருவார். அப்போ தான் நீங்கள் ருசி பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை சமாதானமாக மட்டும் இல்லை வெற்றியாக வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. பிரச்சனை வராங்க. இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கணும் உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அது போய் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பாதுகாத்து வழிநடத்து கொண்ட தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்கள், நம்ம பொசிஷனை ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது இந்த உலகத்து காரியக்கு நம்ம சரி அது வெறுக்கணும். பன்றி பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பன்றியை பாருங்கள், இது எப்போ சில பார்த்துருக்கோம், சில பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அது பாருங்கள், அது எப்போவுமே கச்சராவில் தான் தேடி போய் 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 இந்த உலகத்து காரியத்தையே தேடின்னு இருக்கும். மேலேயே பார்க்காது, கீழே தான் பார்த்து 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 தேடின்னு இருக்கும். உலகத்து காரியத்தான் தேடும். ஆனால் ஒரு நாள் வரும், அத்தை வெட்டு போகும்போது கொன்று போடும்போது தான் 2 காலை மாட்டிட்டு குச்சியில் அத்துக்கின்னு போகும்போது தான் மேலே பார்க்குமா. அப்போ தான் தெரியுமா, ஓ இவ்வளோ பெரிய வானம் இருந்துச்சு, அழகா, இவ்வளோ நம்ம பார்க்கலையே. அந்த மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உலக கவலை, லௌகிக கவலை, இது இல்லை அது இல்லை, நான் இவனை லவ் பண்ணேன், அவன் என்ன ஏமாத்துறான், நான் இவனை லவ் பண்ணேன், அது ஏமாத்திச்சு, இவன் ஏமாத்திட்டான், இதுதான் பிரச்சனை, சாப்பிட்றதுக்கு இல்லை, அது இல்லை இது இல்லை, எப்போ பார் என் மேலே சாப்பிட்றாங்க, என் மேலே சொல்கிறாங்க. அதெல்லாம் மூட்டை கட்டி சைடில் போடுங்க. ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? எல்லாத்தையும் மூட்டை கட்டி விசிறடிங்க சைடில். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நீங்கள் தேவனுடைய சிந்தை தான் உங்களுக்கு இருக்கணும். அதான் எபேசியர் சரி பிலிப்பியர் 2:5 சொல்லப்படுகிறது, you should have the mind of Christ. Philippians 2:5 says you should have the mind of Christ. You will have the mind of Christ. அப்போ தமிழில் சொல்லப்படுது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது. அல்லேலூயா. அப்போ நம்ம சிந்தை மாறணும், நம்ம வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் பவுல் இப்படி எழுதுறாரு, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தீத்து எழுதின நிருபம் 3 அதிகாரம் 4-5 வசனத்தில் சொல்லப்படுகிறது. படிக்கிறீங்களா? படிங்க.
இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பாருங்க பிரசன்னமான போது அவளை பிரசன்னமாச்சு. எதனால? மனுஷன் மேல வச்சிருக்கிற அன்பு, உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, என் மேல வச்சிருக்கிற அன்பு. படிக்குமா? நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நீதியின் செய்த கிரியின் நிமித்தம் நான் ரட்சிக்கல, தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். வசனம் பாருங்க, பியூட்டிஃபுல்லா சொல்லுது. ஓகே, திருமுழுக்கு ஜென்மம், மறு ஜென்மம் என்று சொன்னா பாருங்க, ஒருத்தர் ரொம்ப சிக்காயிட்டு ஐசியூல இதை போய் அட்மிட் ஆகி அவன் உயிருக்கு போராடி வெளியே வந்துட்ட பிறகு அவன் செகண்ட் லைஃப் கொடுத்தாங்கப்பா ஆண்டவர். கரெக்டுங்களா? செகண்ட் லைஃப் கொடுத்தாங்க ஆண்டவர், நமக்கு செகண்ட் லைஃப் கொடுத்தாங்க. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ரட்சிக்கப்படாத காலத்தில் மரித்து போயிருந்தா நம்ம நரகத்துக்கு தான் போயிருப்போம். சரிங்களா? ஐசியூவில் இருந்தோம். ஓகே, ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கே போகிறன்னு தெரியாத வாழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த தெய்வம் என்று தெரியாத வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவருடைய இரக்கத்தின்படி நம்மளை ரட்சித்து மறு ஜென்மம் கொடுத்து இன்றைக்கு புதிய ஜென்மம், புதிய வாழ்வு. அதனால தான் ஓகே இதில் சொல்லுது, ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, நம்ம செகண்ட் சண்டேஸில் எப்பவுமே படிக்கிறோம். 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஓகே இங்கே பாருங்க, 3வது வசனம் படிக்கலாம் சிஸ்டர். ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அது இல்லைங்க, புதிய ஜீவன் உள்ளவர்களா இருக்கும்படி அந்த வசனம் இருக்கும் பாருங்க. 4வது நினைக்கிறேன். 4வது படிங்க. 4வது மேலும் பிதாவின் மகிமையினால மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. போதும் நடந்து புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நமக்காக நாம் மரித்து கிறிஸ்துவுக்குள் இப்போ பிழைத்து இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ இப்படிப்பட்ட சால்வேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ 1 தீமோத்தேயு 1:9-10 படிங்க சிஸ்டர் கொஞ்சம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் அடங்காதவர்களுக்கு தான், பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரியாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. போதுங்க. 1 தீமோத்தேயு 1:9 படிச்சுங்க. இப்போ நீங்க கரெக்ட் தான். அது ஒரு நிமிஷம், இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். கரெக்டாக படிச்சிருக்கீங்க. அப்போ வசனத்தில் சொல்லுது பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் வராமல். ஓகே, அது மட்டும் இல்லை. ஓகே, இப்போ இந்த 3 காரியம் நம்ம 1 கொரிந்தியர் 6:11 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று பார்க்கும்போது அதே 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுந்தரிப்பதில்லை. அப்படிதான் ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம் இல்லைங்களா? அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. இப்போ உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்
நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆவியில கூட ரத்தத்தாலும் மட்டுமல்ல, ஆவியினாலும் கழுவப்பட்டு, ஆவியினாலும் புதிதாக்கப்பட்டு, ஆவியானவர் நமக்குள்ள வந்தபடியால், புதிய மனுஷனா நமக்குள்ள வந்தபடியால் நாம் புதியவைகளை தான் பார்க்கணும். பரலோகத்தின் குறிய காரியங்கள் தான் பார்க்கணும். இந்த பூலோகத்து காரியம் நமக்கு எது தேவை அதை தான் எடுக்கணும். எல்லாமே நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? உலகத்தான் பண்ணுறான், அவன் செய்கிறான் சில காரியங்க, ஓகே, எல்லாம் பாரம்பரிய காரியம் செய்வான். நம்ம செய்யக்கூடாது. கிறிஸ்துவ என்ன வச்சிருக்கிறார் தான் நம்ம செய்யணும். பாரம்பரிய காரியங்கள் செய்கிறது அவங்க செஞ்சுன்னு போட்டோம். அவங்க அழைப்பது, நம்ம அழைப்பு வேற. அல்லேலூயா, புரிச்சுங்களா? அப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. ஓகே, புதிதாக்கப்பட்டோ, ஓகே, தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். ரெண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அப்போ நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ எபேசியர் 4:23 படிங்க சிஸ்டர். எபேசியர் 4:23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ள இருக்கிறார், மறக்காதீங்க. இன்னும் பழைய சுபாவம் நம்மக்கிட்ட இருக்குது. அது எப்படி போகும் தெரியுங்களா? நீங்க விசுவாசிக்கணும். ஃபர்ஸ்ட், ஆண்டவர் என்னை அழைச்சார், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், இப்போ நான் டாப் பொசிஷன்ல இருக்கிறேன், நான் உலக பொசிஷன்ல இல்லை, நான் பரலோகத்தின் பொசிஷன்ல இருக்கிறேன். அப்போ எனக்கும் பரலோகத்துக்கு தான் கான்டாக்ட், இந்த உலகத்துக்கு எனக்கும் கான்டாக்ட் இல்லை. புரியுதுங்களா? நமக்கும் உலகத்துக்கு கான்டாக்டை கட் ஆஃப் பண்ணோம். புரியுதுங்களா? வேசித்தனம், ஆண் புணர்ச்சி, பொய் பேசுறது, திருடுறது, விக்கிர ஆராதனை, இதெல்லாம் யாருது வேலைங்க? பிசாசு வேலை. உலகத்தான் செய்கிறான். உலகத்துக்கும் நமக்கும் அதில் ஒத்திகை பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. அதை கட் ஆஃப் பண்ணுங்க. அல்லேலூயா. சிசர் எடுத்து கட் ஆஃப் பண்ணுங்க. எப்படி சிசர் தெரியுமா? இந்த வசனம் எடுத்து நீங்க படிக்கும் போது இந்த வசனத்தை எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணும். அல்லேலூயா. வல்லமையான வசனம் கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு தினந்தோறும் தயவு செய்து, ஓகே, நான் கெஞ்சி கேட்கிறேன், நம்ம ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஈரான் ஈராக் யுத்தம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. டோர் கிட்ட நிற்கிறாரு ஏசப்பா, எப்போ உள்ள வராருன்னு தெரில. நம்ம ஆயத்தமா இருக்கணும். பிள்ளைகள் ஆயத்தப்படுத்துங்க, பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. நான் சொல்றேன், படிப்பு ரொம்ப முக்கியம்தான். அதனால படிப்போட பெரிய முக்கியம் நமக்கு வேத வசனம். அல்லேலூயா. படிப்புல ஒருவேளை எல்லாம் பாஸ் ஆகணும், ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், அவன் ஃபெயில் ஆயிட்டாலும் இங்க எழுதி பாஸ் பண்ண வைக்கலாம். ஆனால் அங்கே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் பாஸ் பண்ண வைக்க முடியாது. ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா போயிட்டு தான், அவ்வளோதான். கல்றையில் போய் நம்ம மனம் திரும்ப முடியாதுங்க. உயிரோடு இருக்கும்போது தான் மனம் திரும்பணும். உயிரோடு இருக்கும்போது தான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் பசங்களுக்கு சொல்லித்தாங்க. பசங்களை நல்ல ஒழுக்கத்தில் வளர வைங்க. இப்போ கெட்டு போயிடுது உலகம், கெட்டு போயிடுது, பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. வேர்ல்டு வார் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ளவே ஸ்டார்ட் ஆகிடும், தெரியுங்களா? ஓகே, நம்ம ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறோம். இஸ்ரேல் அந்த டெம்பிள் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பொருள் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு, எல்லாம் வந்துச்சுங்க. ரெட் ஐப்பர் வந்துடுச்சு. ஓகே, ஒரு அந்த ஆரோன் சந்ததியை கூட பிடிச்சிட்டாங்களாம், கண்டுபிடிச்சிட்டாங்க. போயிட்டு ஆப்பிரிக்காவில் தேடி அவர் கண்டுபிடிச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இடம் தான் இல்லை, இப்போ இடத்துக்கு தான் சண்டை. அது இடம் என்னைக்கு அது வருதோ அவங்க சொல்கிறாங்க, ஒரே நாளில் கூட கற்றலுக்கு டெக்னாலஜி இருக்குதான். கர்த்தர் பாருங்க அந்த ஜனங்களை எப்படி வச்சிருக்கிறாரு. அதே தேவன் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தொழுது கொண்டு இருக்கிறோம். அதே குவாலிட்டி தான் பாருங்க. நம்ம தேவன் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் லெவலுங்க. யாரும் அந்த ஹை ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வர முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய ஆள் சொல்லுவான், அவன் பெரிய சியோப்பா, அவன் 10 கம்பெனிக்கு. நான் சொல்றேன், அவன் 10 கம்பெனிக்கிட்டான். ஓகே, இந்த உலகத்துக்கு தான் சியோ. நம்ம பரலோகத்திலேயே ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம தான் எல்லாத்தோட பெரிய சியோ, தெரியுங்களா? ஏன் தெரியுமா பெரிய சியோ? நம்ம போய் இயேசு பத்தி சொல்லி பிசாசை ஓட்டி அவனை கொண்டு வர முடியும், அந்த சியோவை கொண்டு வர முடியும்.
பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அவன் பரலோகத்தில் இல்லாத சியோம், நம்ம பரலோகம் வச்சு நிற்கிற சியோம். அல்லேலூயா. இதுதான் நம்ம நினைக்கணுங்க. நம்ம குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. எதுவுமே பெஸ்ட் பிராண்டு பார்க்குறோம் சொல்லிங்களா. சில பேர் ஷர்ட் வாங்கினா வெறும் பிராண்டட் ஷர்ட் தான் வேணும், எனக்கு பிராண்டட் பேண்ட் தான் வேணும். ஓகே, ஆனால் செய்கிறதெல்லாம் லோக்கல் வேலைங்க தான். புரியுதா இல்லைங்களா? அப்படி செய்யாதீங்க, லோக்கல் வேலை செய்யாதீங்க. ஹை பிராண்டு கேட்டிங்கன்னா ஹை பிராண்டாக பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஹை பிராண்டு தாங்க, யாரும் காம்படிஷன் இல்லைங்க நம்மளுக்கு, தெரியுங்களா? மோனோபாலி. கரங்களை தட்டி நாமத்தை மொழி, அப்படிப்பட்ட தேவன் நம்ம விசுவாசிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, புதிய மனுஷனை தரித்து. கொலோசியர் 3:10 நீங்கள் வீட்டில் போய் பாருங்க, நேரம் இல்லை, நான் முடிக்கணும். அப்போது புதிய மனுஷனை நீங்கள் தரித்திருக்கிறீர்களே என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது தேவன் கலாத்தியர் 3:28 சொல்லுது, அவர் வேற்றுமை இல்லாத தேவனா இருக்கிறார். எபேரியர் படிங்க சிஸ்டர். எபேரியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 4 படிச்சுட்டு அப்புறம் எபிரேயர் 2:1 படிங்க. முதலாவது ஹீப்ரூஸ் சாப்டர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கதுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ஒரு நிமிஷம் அப்படிங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து படிங்க சிஸ்டர். நாம் கவலையற்று போனோமானால், கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? What a great salvation God has given for you and me. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு பெரிய ரட்சிப்புங்க. இந்த ரட்சிப்பை தான் நம்ம அசட்டை பண்றோம். நான் சொல்றேன், இந்த ரட்சிப்புக்காக 5 லட்சம் கொடுத்தா நான் பரலோகத்தை எடுத்து சொல்றேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நிறைய பேர் 5 லட்சம் கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிடலான்னு செட்டில் ஆகிட்டு வந்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஃப்ரீயா கொடுத்தார். அந்த ஃப்ரீயா கொடுத்த ரட்சிப்பு தான் இங்க நிறைய பேர் அசட்டை பண்றாங்க, நிறைய பேருக்கு தரல. இன்னைக்கு பணம் கொடுத்து ரட்சிப்பை வாங்க முடியாது. கோடி 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 பணம் கொடுத்தாலும் ரட்சிப்பை வாங்க முடியாது. இயேசு தான் ரட்சிப்பு. இயேசு கிட்ட வந்தா தான் ரட்சிப்பு. இயேசு கிட்ட வந்தா தான் பாவ மன்னிப்பு. இயேசு கிட்ட வந்தா தான் உனக்கு பரலோகம். இயேசு கிட்ட வந்தா தான் உனக்கு புது வாழ்வு. இயேசு கிட்ட வந்தா தான் எல்லா காரியம் வாய்க்கும். இயேசு கிட்ட வந்தா தான் நீ பரலோகத்துக்கு செல்வ. இல்ல நீ பரலோகம் செல்ல முடியாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? வைராக்கியமா இருக்கணும், வைராக்கியமா பேசணும், வைராக்கியமா வாழணும், வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்நானம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதே ஆண்டவர் தான். இவ்வளவு பேர் ரட்சிப்பை நம்ம எப்படி எழுந்து போக முடியுங்க? அதான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. சில பேர் சொல்றாங்க அப்போஸ்தலர் பவுல் எழுதுன்னு சொல்றாங்க, சில பேர் அப்போல் எழுதுன்னு சொல்றாங்க. யார் எழுதினாலும் சரி, ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்காரு நம்ம கிட்ட. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பு நம்ம எழுந்து போக கூடாது. ஒன்னு படியுமா 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. பாருங்க, இன்னைக்கு நீ கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையா நீங்க கவனிக்க வேணும். இந்த நம்ம சபையில பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சத்தியத்தை நீங்க கவனமா தெளிவாய் கவனிக்கணும். ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஒவ்வொரு வார்த்தை கவனிக்கணும். இதுதான் நம்மளுக்கு மன்னா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு எப்பொழுதுமே என்ன இல்லை, மரணம் இல்லை. அல்லேலூயா. அப்பத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு என்றைக்குமே நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் விசுவாசிங்க, வாசிங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். இப்போ தான் 11:10 ஆக போகுது. இப்போ முடிக்கிறேன் 5 நிமிஷத்தில். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. இப்போ பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:15, மேத்யூ சாப்டர் 11:15 சொல்லுது, காதுள்ளவன் எடுக்காதம்மா பரவாயில்ல, காது ஒரே ஒரு வசனம் தான். காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாத்துக்கும் காது இருக்குதா? அப்போ காது உள்ளவன் கேட்க கடவன் வசனம் தெளிவாக சொல்லுது. காது உள்ளவன் கேட்கணும். சில பேருக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறவங்களுக்கு ஐயோ, நான் சொல்லலை, வசனம் தான் அப்படி தான் சொல்லுது இல்லைங்களா?
ஓகே, அப்போ காதுள்ளவன் கேட்க கடவுள். நான் சொல்றேன், இந்த சத்தியம்லாம் நடக்குமா? நடக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசித்தா தான் உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். நீங்க டாப் பொசிஷன்ல இருப்பீங்க. நீங்க சொன்னோம், டெய்லி எழும்ப உடனே கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். புரியுதுங்களா? நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், நான் டாப் பொசிஷனில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால நான் டாப்பை தான் பார்க்கணும், என் லெவல் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ஓகே, அப்போ நீங்க விட்டு வந்த பாவத்தை பார்க்காதீங்க. கலப்பையில் கை வைத்து விட்டோம், திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரோமர் 8:30 சொல்லுது. ரோமர் 8:30 எட்டா படிங்க, இல்லை நான் படிச்சிடறேன். யார் இருக்கிறோம் படிச்சிடலாம், டைம் இல்லை. ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கும்படி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரலை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க அவரை. ரோமர் 9:14 போடுப்பா. 9:14. இந்த வசனம் சொல்றேன், இந்த வசனத்தை நீங்க வாசிக்க இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நீங்க படிக்கிறது முன்ன, வாசிக்கிறது முன்ன பைபிள் திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க என்னோட பேசுங்க, இதுல இருக்கிற பொக்கிஷம், இதுல இருக்கிற வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று தாவீது சொன்ன பிரகாரம் நாம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, கர்த்தர் அழகா உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பார். படிமா, படிங்க. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதே? 15 தமிழ்ல 15, இங்கிலீஷ்ல 14. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. அப்ப அவர் நம்ம மேல சித்தமா இருக்கிறார், நம்ம மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறார், நம்ம மேல அன்பு உள்ளவரா இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு அவர் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்ன மாதிரி தேவன் பாருங்க, வாட் a beautiful salvation plan கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட தேவன் இல்லங்க, நான் அடிச்சு சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ எக்ஸோடஸ் 19:5-6 படி முடிக்கிறேன், ஆயிடுச்சு. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 19:5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். இந்த வசனம் தான், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவருடைய விஷன்ங்க, கர்த்தருடைய விஷன் என்ன தெரியுமா? எல்லாரும் ஆசிரியர், எல்லாரும் ஊழியம் பண்ணணும். இந்த சபையை ஊழியம் பண்ண அதோட சந்தோஷம் ஆண்டவருக்கு எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவரை சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு, இந்த ஜனங்கள் ஆசாரிய ஜனம்பா, என் சம்பத்து. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற. அதனால தான் 1 பேதுரு 2 8, 9 வசனம் 10 9, 10 பார்க்கும்போது சொல்லுது, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, ஓகே, நீங்க ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்க என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தான் ஆசாரிய கூட்டம், நம்ம பரிசுத்த ஜாதிங்க. கிறிஸ்துக்குள்ள ஜாதியே கிடையாது, தெரியுங்களா? யாரும் ஜாதி பத்தி பேசினா அவன் கிறிஸ்துவன் இல்லை. ஓப்பனா சொல்றேன். பொண்ணு பார்க்க போகும்போது, பையன் பார்க்க போகும்போது என்ன ஜாதின்னு தயவுசெய்து கேட்காதீங்க. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு வசனம் கொடுக்குறேன். ஓகே, முடிக்கிறேன் இப்போ. கலாத்தியர் 3 அதிகாரம்
27வது வசனம் படிங்க. 27 28 படிமா. ஏனெனில் ஆ. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆ. ஞானசான பெற்றவர்கள் எத்தனை பேரோ ஆ. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆ. யூதன் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் அடிமை என்றும், சுயாதீனம் என்றும் இல்லை, ஆமென், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் நீ எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒன்றாயிருக்கிறீங்க. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர், சில பேர் சொல்லுவாங்க, ஓகே லேடிஸ் அனுப்புறாங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஊழியத்துக்கு, ஏன் அவங்க செய்யக்கூடாதா? வசனம் தெளிவா சொல்லுது, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாத்துக்குள்ள இயேசு இருக்கிறார், எல்லா தேவகுமாரனுக்கு தான். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்படி சொல்றவங்க அவங்க சத்தியத்தில் இல்லை நான் அடிச்சு சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன் எஸ்தரை வச்சு ஆண்டவர் காரியத்தை செய்யலையா? தெபோராவை வச்சு காரியத்தை செய்யலையா? தபித்தாளை வச்சு காரியத்தை செய்யலையா? செஞ்சாருங்க. அதனால நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், ஊழியம் பண்றோம், உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. உங்களுக்கே கருணை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க விசேஷித்தவர்களுங்க. நான் சொல்றேன், நீங்க விசேஷித்தவர்கள் தெரியுமா? ஆண்டவர் கழுத மூலமா பிலியாம் கிட்ட பேசின தேவன் உங்ககிட்ட பேச மாட்டாரா? நிச்சயமா பேசுவாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சபையில ஆண்டவர் பெண்ணுங்க தான் ஜாஸ்தி எழுப்பின்னு இருக்காங்க. நீங்க பெரிய ஊழியக்காரங்க ஆவீங்க, தீர்க்கதரிசனம் எடுத்துங்க. ஆனால் நீங்க அதுக்கு ஜெபம் பண்ண, நல்லா ஜெபம் பண்ணி ஆள் நிரம்பி ஜெபம் பண்ண கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. இப்போ லாஸ்ட் முடிச்சுட்டேன். ஓகே, விசுவாசியர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வசனம் இருக்குது. அது மார்க்கில் வருதா மத்தியில் வருது தெரில. 9:23 வருது. மத்திய தான் நினைக்கிறேன், கொஞ்சம் பாருமா. அது மத்திய 9:23 நினைக்கிறேன். மார்க்கா? மார்க் பாருங்க, சாரி, மார்க் 9:23, சாரி. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் உங்களுக்கு கூடும். ஆமென். எல்லாம் உங்களுக்கு நடக்கும். நான் சொல்ல வசனத்திலே சொல்லுது. எல்லாம் எழுமுக ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இந்த